சென்னை அடையார் மத்திய கைலாஷ் சந்திப்பில் 60 கோடியே 68 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கிறார். நேரலையில் பார்க்கலாம். புதிய மேம்பாலத்தை திறந்து வைப்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வருகை தந்திருக்கிறார். 60 கோடியே 68 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய மேம்பாலமானது கட்டப்பட்டிருக்கிறது. அந்த மேம்பாலத்தை திறந்து வைப்பதற்காக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் வருகை தந்திருக்கிறார். சென்னை அடையாறில் உள்ள மத்திய கைலாஷ் சந்திப்பில் 60 கோடியே 68 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் திறந்து வைக்கிறார். தொண்டர்கள் புடைசூழ முதலமைச்சருக்கு உற்சாக வரவேற்பானது சாலையில் அளிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது. நேரலையில் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அடையார் மத்திய கைலாஷ் பகுதியில் 60 கோடியே 68 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்கிறார். சென்னை அடையாறில் அதிக அளவில் நிலவக்கூடும் போக்குவரத்து நெரிசலை சரி செய்வதற்காக இந்த மேம்பாலமானது கட்டப்பட்டிருக்கிறது. இந்த மேம்பாலம் வாகன ஓட்டிகளுக்கு பயனளிக்கக்கூடிய வகையில் அமைய உள்ளது. இந்த மேம்பாலத்தை இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் உடன் இருக்கிறார்கள். புதிய மேம்பாலத்தை இன்னும் சற்று நேரத்தில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். சென்னை அடையார் மத்திய கைலாஷ் பகுதியில் கட்டப்பட்டுள்ள புதிய மேம்பாலத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் திறந்து வைக்கக்கூடிய காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். சென்னை அடையாறில் நிலவக்கூடிய போக்குவரத்து நெரிசலை சீர் செய்யும் நோக்கில் கட்டப்பட்டுள்ள இந்த மேம்பாலம் இன்னும் சற்று நேரத்தில் திறக்கப்பட இருக்கிறது. சந்திப்பில் மேம்பாலத்தினை திறந்து வைக்க வருகை தந்துள்ள திராவிட மாடல் அரசின் 2.0 மூலமாகவும் பல வரலாற்று திட்டங்களை தரவுள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தமிழரசி. இம்மேம்பாலம் குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். பேரறிஞர் அண்ணா, முத்தமிழறிஞர் கலைஞர் ஆகியோரது வழியில் உட்கட்டமைப்பு வளர்ச்சியை மேற்கொண்டு வரும் தலைவர் நம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். போக்குவரத்து நெரிசலை குறைத்து ஐடி ஊழியர்கள், பள்ளி செல்லும் பிள்ளைகள் என பொதுமக்கள் அனைவரும் சிரமமின்றி பயணிக்க 60 கோடியே 68 லட்சம் ரூபாய் மதிப்பில் சர்தார் பட்டேல் சாலை, ராஜீவ்காந்தி சாலை சந்திப்பில் மத்திய கைலாஷ் பகுதியில் கட்டப்பட்டுள்ள மேம்பாலத்தின் கல்வெட்டினை திறந்து வைத்து சிறப்பிக்க மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை உங்களின் கைத்தட்டல்களுடன் அன்புடன் அழைக்கிறோம். சென்னை மக்களின் நீண்ட கால கனவினை நிறைவேற்றியுள்ளார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். தற்போது நெடுஞ்சாலைகள், சிறு துறைமுகங்கள் துறை மூலம் இந்த பாலம் கட்டமைப்பை மேற்கொண்ட லான்ஸ்வுட் இன்ஃப்ரா பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்திற்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பிக்கும் தருணம். நிறுவனத்தின் இயக்குநர் திரு ஜி. சாய் அவர்களுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறப்பிக்கிறார்கள். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் தமிழரசி. விவரங்களை பதிவு பண்ணலாம். சென்னை மத்திய கைலாஷ் சந்திப்பில் 61 கோடி ரூபாய் மதிப்பில் அமைக்கப்பட்டுள்ள எல் வடிவ பாலத்தை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்து தற்போது அந்த பாலத்தில் அவர் சென்று கொண்டிருக்கக்கூடிய நேரடி காட்சிகளை நாம் பார்த்து வருகிறோம். குறிப்பாக இந்த மத்திய கைலாஷ் சாலை என்பது சென்னையில் ஒரு மிக முக்கியமான ஒரு போக்குவரத்து அதிகம் இருக்கக்கூடிய பகுதிகளில் உண்டு. மத்திய கைலாஷ் பகுதியிலிருந்து அடையாறு, கிண்டி, ஓஎம்ஆர் செல்வதற்கு 3 சாலைகள் பெறுகின்றன. இது ஒரு மணி நேரத்திற்கு 11,000 வாகனங்கள் கடந்து செல்லக்கூடிய பகுதியாக இருக்கிறது. இதன் காரணமாக இந்த பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசல் நீண்ட நாட்களாக
நெரிசலாக இருந்து வந்தது. வாகன ஓட்டிகள் பாதிக்கப்பட்டு வந்தனர். இந்த நிலையில மத்திய கைலாஷ் பகுதியில நிலவக்கூடிய போக்குவரத்து நெருக்கடியை குறைக்கக்கூடிய வகையில் புதிய எல் வடிவ மேம்பாலம் நெடுஞ்சாலை துறைகள் சார்பில் அமைக்கப்படும் என அறிவிக்கப்பட்டு கடந்த 2022ஆம் ஆண்டு இறுதியில் பணிகளானது தொடங்கப்பட்டது. இந்த நிலையில் தற்போது பணிகள் முடிக்கப்பட்டு இந்த பாலம் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கின்றது. இந்த பாலம் என்பது 61 கோடி ரூபாய் செலவில் இருவழி சாலை மேம்பாலமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. மேம்பாலத்தில் ஒரு வழி வாகன போக்குவரத்து மட்டும் அனுமதிக்கப்படும். அதாவது சர்தார் பட்டேல் சாலையில் இருந்து OMR சாலைக்கு செல்பவர்கள் மட்டும் இந்த பாலத்தை பயன்படுத்த முடியும். மொத்தம் இந்த பாலத்துடைய நீளம் 652 மீட்டர், 9.5 மீட்டர் அகலம் கொண்டதாக இந்த எல் வடிவ மேம்பாலம் அமைக்கப்பட்டிருக்கிறது. வாகன ஓட்டிகளுடைய பாதுகாப்பிற்காக பாலத்தினுடைய இருபுறமும் தடுப்பு சுவரின் உயரம் என்பது அதிகரிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல வாகனங்கள் இந்த வளைவில் செல்லும் போது சிரமமின்றி கடந்து செல்லக்கூடிய வகையில் குறுக்கு வெட்டு சாய்வுடன் இருக்கக்கூடிய வகையிலும் இந்த பாலம் வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. தற்போது இங்கு வந்திருக்கக்கூடிய முதலமைச்சரை இரண்டு புறமும் வழிநெடுகிலும் பொதுமக்கள் நின்று அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். அதே போல இங்க வந்திருக்கக்கூடிய பொதுமக்கள் தாயுமானவருக்கு நன்றி என்ற பதாகைகள் கையில் வைத்து முதலமைச்சரை உற்சாகமாக இங்கு வரவேற்றனர். மோனிஷா, தமிழரசி, இந்த மேம்பாலம் கட்டப்பட்டிருக்கிறது மூலமா அந்த பகுதியில் எந்தெந்த இடங்களிலெல்லாம் இந்த போக்குவரத்து நெரிசலானது குறையறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு? மோனிஷா, இந்த பகுதி அப்படிங்கிறது இந்த மத்திய கைலாஷ் பகுதி சென்னையில ஒரு மிக முக்கியமான அதிக போக்குவரத்து நெரிசல் மிகுந்த ஒரு பகுதியா நீண்ட காலமா இருந்துட்டு வந்தது. குறிப்பா இங்க ஐடி தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்கள் ரொம்ப அதிகமா இருக்கக்கூடிய பகுதி. இந்த அடையாறு மற்றும் கிண்டிய இணைக்கக்கூடிய ஒரு பிரதான சாலை இந்த சர்தார் பட்டேல் சாலை இருக்கு. இது மொத்தம் 3.2 கிலோமீட்டர் தூரம் கொண்டது இந்த சாலை. இந்த சாலையில பார்த்தோம் மிக முக்கியமா இந்த ஐடி நிறுவனங்கள் இருக்கு. அதே போல ஆளுநர் மாளிகை, அண்ணா பல்கலைக்கழகம், அடையாறு புற்றுநோய் நிறுவனம், மத்திய தோல் ஆராய்ச்சி நிறுவனம், காந்தி மண்டபம், காமராஜர் நினைவிடம், ஆளுநர் மாளிகை, கிண்டி சிறுவர் பூங்கா போன்ற முக்கிய இடங்கள் இந்த சர்தார் பட்டேல் சாலையில இருக்கு. இந்த சர்தார் பட்டேல் சாலை மத்திய கைலாஷ் பகுதியில் இருந்து ராஜீவ்காந்தி சாலை தொடங்குது. இங்க மேற்கொள்ளப்பட்ட ஆய்வுல 1 மணி நேரத்துக்கு 11,000 வாகனங்கள் இந்த பகுதியை கடந்து செல்லுது. அதிக போக்குவரத்து நெரிசல் மிகுந்த ஒரு பகுதியாகவும் இந்த சாலை இருந்து வந்த நிலையில தற்போது இந்த எல் வடிவ புதிய மேம்பாலம் என்பது இந்த பகுதியில மிக முக்கியமா போக்குவரத்து நெரிசலை அதிக அளவுல குறைக்கும் அப்படிங்கிறது வாகன ஓட்டிகள் மகிழ்ச்சி தெரிவிக்கிறாங்க. இது 2022ஆம் ஆண்டு இறுதியில இந்த பால பணிகள் துவங்கப்பட்டு தற்போது இந்த பணிகள் முடிக்கப்பட்டு இன்று மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கு. மோனிஷ், விரிவான விவரங்களை பதிவு செய்தமைக்கு நன்றி தமிழரசி. நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குநர் திருமிகு சந்தியா அவர்களும் இணைகிறார்கள்.